வணக்கம் நண்பர்களே. இப்போ பாருங்கள் நான் என்ன செஞ்சுன்னு இருக்கிறேன்னு. அடுப்பில் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இது கோழிக்கறி கிடையாது, இது காடைக்கறி. காடையை நான் எப்படி வறுக்கிறேன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 6 காடை எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1 கிலோவுக்கு 100 கிராம் குறைய இருக்குது. இந்த காடையை நான் தோல் அகட்டிட்டு கட் பண்ணி தான் சமைக்க போகிறேன். இதை நம்ம அப்படியே செய்யலாம், ஆனால் உள்ளாரெலாம் க்ளீன் பண்ணியிருக்கோம். தலையெல்லாம் அகட்டிட்டாங்க. சில நேரத்தில் தலையோடையும் கொடுப்பாங்க, ஏன்னா காடைக்கறி தான்ன்றதுக்காக தலையோடையும் கொடுப்பாங்க. இதில் தலை கிடையாது. நம்ம தோலெல்லாம் எடுத்துருவோம், ஏன்னா சுத்தப்படாது, இல்லைன்னா பொசிக்கின்னு இருக்கணும். அதுக்காக தான் நான் தோல் அகட்டிடுறேன். அகட்டிட்டு இதை இந்த மாதிரி தனித்தனியாக துண்டு போட்டுடுறேன். இந்த கறியை நான் தனித்தனியாக துண்டு போடுறதுக்கு காரணம், ஃபுல்லாக கூட நாங்கள் பண்ணலாம், ஆனால் நம்ம அவன்லலாம் விட்டு செய்ய போகிறதில்ல, அடுப்பில் தான் செய்ய போகிறோம். இதை நான் துண்டு போடுறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கிறேன் பாருங்களேன். ஏன்னா இதில் ரொம்ப கறி இருக்காது. இந்த ஊர் காடை பரவாயில்ல, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ கறி இருக்காது. இல்லை பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி சதை பகுதியை கொடுக்கணும். கோழிக்கறி மாதிரி தானே இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக தான் தனித்தனியாக பிரித்து எடுக்கிறேன். அதில் இருக்கிற எலும்பெல்லாம் சாப்பிடாதுவோ, பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடும், ரொம்ப மெலிசான தோல். நம்ம 2 கையை வச்சு இந்த மாதிரி பிச்சாலுமே பாருங்கள் அழகாக வந்துடுதுன்னு. இந்த மாதிரி நல்லா காடையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கறியெல்லாம் க்ளீனாகவே இருக்கும். நம்ம அப்படியே செய்ய வேண்டியது தான், அலச தேவையில்லைன்னா அவங்க ஏற்கனவே கழுவி தான் வச்சுருப்பாங்க, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, கழுவு தேவையில்லை. ஆனால் நம்ம ஊரில் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம கழுவுறோம்ல மஞ்சத்தூள் போட்டு, அதே டெக்னிக்கை தான் நான் மஞ்சத்தூள் போட்டு பச்சை தண்ணியில் 3 வாட்டி நல்லா அலசி எடுத்துடுறேன். இருந்தால் கொஞ்சம் நஞ்சம் அழுக்கு இருந்தால் போயிட்டோன்னு. இப்போது இதில் தூள்லாம் போட போகிறோம். முதல்ல உப்புத்தூள் போடுறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்புத்தூள் போடுறேன். இது நம்ம தோராயமாக போடுறது தான். அப்புறம் செக் பண்ணி வேணும்னா கூட குறைக்க முடியாது, கூட ஒன்றுமா போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும், நான் எப்போவுமே நான் போடுறது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா பாய்கிடுத்து செஞ்சு நான் டேஸ்ட் கூட பண்ணி மாட்டேன். சில நேரத்தில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம செஞ்சு பாய்கிட்டால் அப்புறம் கண்ணு பார்த்தா கை செய்ய போகுது. மிளகாத்தூள் பாருங்கள், நான் 1 டீஸ்பூன் போடுறேன், ஆனால் அதிகப்படியாக 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், ஃபுல்லாக போட்டேன். அப்புறம் இஞ்சித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது கூடவே பூண்டு தூள் போடுவேன். பூண்டு தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். இந்த மாதிரி 6 காடைக்கு இந்த அளவு போதுமானது. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ காஷ்மீரி தூள் போடுறேன். இது ஒன்றும் அவசியம் கிடையாது, கலருக்காக போடுறேன். இது காராது, இது ஜஸ்ட்டு கலருக்காக போடுறேன். அப்புறம் பெருஞ்சீரகத்தூள் நான் தூளாக வச்சுருக்க மாட்டேன், அப்பப்போ இடித்தா அந்த வாசம் நல்லா வரும். அதனால் நான் இடித்து போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். முக்கால்வாசி நான் இடித்து தான் போடுவேன். சில நேரத்தில் தான் அரைச்சி வைப்பேன். அரைச்சி வச்சா மனம் போயிடும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இடிச்சிட்டு உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன், செரிமானத்துக்கு நல்லது இல்லை. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது என்ன தூள், இது பட்டைக்கிராம்பு அரைச்ச தூள், பட்டைத்தூள் போட்டேன். அப்புறம் 2 டீஸ்பூன் வெள்ளை வினிகர், அது 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் ஊற்றிடுறேன். இதை நம்ம ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல, அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஓக்கை தூக்கி வைங்க, ஒரு வானலில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காயும் போதே நம்ம இந்த கறியெல்லாம் அந்த தூள்லாம் ஏறுற மாதிரி கிளறுவோம் கொஞ்சம் நேரம். சிறுத்தியில் தான் வச்சுருக்கிறேன், எண்ணெய் ரொம்ப காய விட தேவையில்லை. கறியெல்லாம் நல்லா கிளறிடுவோம், அந்த மசாலாவும் கறியிலும் ஏறட்டும். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அது பிஸ்குன்னு வந்துட போகுது. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அப்படியே நைட்லாம் ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதில் நான் வெங்காயமோ தக்காளியோ எதுவும் போட போகிறதில்ல, அப்படியே தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். இதில் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது அடியில். தண்ணி ஏன் இருக்குதுன்னா, நம்ம அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி அலசணும்ல, அதில் கொஞ்சோண்டு தண்ணி மீந்திருக்கு. அப்படி நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் தண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும், ஏன்னா அந்த கறி பிஸ்குன்னு வந்துடும். இது இப்படியே கிளறிட்டு நம்ம
மூடி மூடி அப்பப்போ திறந்து திறந்து கிளறுனா இது வெந்துடும். அந்த தண்ணி எல்லாம் காணா போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த எண்ணெய் விட்டுடும். எண்ணெய் விட்டோம் நல்லா முருவலாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம வறுத்து எடுத்துகிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஏன்னா குயிக்காக வெந்துடும் இது. இந்த ஊரில் காடையை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் சமயத்தில் தான் ரொம்ப கிடைக்கும். இந்த வித்தியாசமான கறிலாம் இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் தான் கிடைக்கும். ஆனால் அதுக்குள்ளார தீனிலாம் வச்சு பாலாம் வச்சு ஒரு மாதிரி இனிக்கும். அது உள்ளார வச்சுருப்பாங்க. அது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நம்ம பொரிக்கிற ஸ்டைலுக்கு சரிப்பட்டு வராது. வெள்ளைக்கார சாப்பாட்டுக்கு ஓகே, அவனில் வச்சு செஞ்சால் ஓகே. அதனால் இந்த மாதிரி வெறும் காடை ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இந்த வாட்டி தான் எங்களுக்கு கிடச்சிது. அதனால தான் சரி நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி எதுவுமே போடாமல் பொரிச்சு எடுப்போம்னு சொல்லிட்டு தான் நான் பொரிச்சு எடுத்தேன். எப்போவுமே இப்படி தான் நான் பொரிப்பேன். ஏன்னா வெங்காயம்லாம் போட்டு பொரிக்க மாட்டேன். இதில் வெங்காயம் கூட போடலாம், நீங்கள் தக்காளிலாம் போட்டால் ரொம்ப பொதன்னு இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காடையே பிடிக்கும். அது கூடவே இந்த மாதிரி சேக்காக பொரிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, தீச்சாப்பில் பொரிக்கணுமா காடையெல்லாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்னுவாங்க. இதை பார்த்தா சொல்லுவாங்க பாருங்கள், நான் எனக்கு பிடிக்கிற மாதிரி பொரிச்சிருக்கிறா பாருன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்புறம் இந்த வீடியோ ஒன்றும் புது விதமாக நான் ஒன்றும் செய்யலை. ஈஸியான ரெசிபி தான் செஞ்சுருக்கிறேன். ஜஸ்ட்டு தூள் போட்டு இந்த காடையை வறுத்துருக்குறேன். என்னடா இது ஒரு ரெசிபின்னு போட்டேன்னு நினைக்காதீங்க. நான் ஃப்ரொசையில் போட்டேன். ஏன்னா வெள்ளைக்காரன் அவங்களுக்கு செய்ய தெரியாதுல்ல. அவங்களுக்காக நம்ம ஊர் மசாலாலாம் போட்டு எப்படி செய்யணுன்றதை நான் போட்டேன். புதுசாக கற்றுக்கிறவங்க, காடையே ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி கட் பண்ணணுன்றதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன்ல. எவ்வளோ தூள் போடணும், எப்படி கட் பண்ணணுன்றதை பார்த்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எப்பவும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.